ஹாய் சொந்தங்களே, இப்போ நான் என்ன பேச வந்தேன்னு சொன்னால், நேற்று நான் யூடியூப்பில் போனஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ப்பா. ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரு அவங்க என்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, என்கிட்ட வாட்ஸ்அப்லாம் பேசுவாங்க, ஃபோன்லாம் பேசுவாங்க. அதை என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏக்கா யாருமே நல்லவங்களே இல்லைக்கா, எல்லா பேருமே மோசமானவங்க, யாருமே நல்லவங்க இல்லை, நான் நல்லவங்கன்னு பழகுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கோவிக்குது அந்த பிள்ளை. நான் என்ன சொல்கிறேன், யூடியூப்பில் மானிடேஷன் ஆனால் தான் காசு வரும். மானிடேஷன் ஆகாத சேனலுக்கு எப்படி காசு வரும்? நீ மானிடேஷன் உனக்கு ஆகலை, அப்புறம் காசு எப்படி வரும்? போனஸு அவங்க மெயிலில் அனுப்புவாங்க. அந்த மெயிலை நம்ம போய் அந்த வர மெசேஜில் மேலே நிற்கும். அதை டச் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கு நமக்கே மரமண்டைக்கு புரியாட்டாலும் இப்படி என்னை மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க யார்ட்டையான்னு சொல்லி கொடுத்தாத்தேன் அது என்னான்னு சொல்லுவாங்க. அது என்னான்னு சொன்னாலும் உள்ளே போய் குரோம்லாம் போய் அதுக்குள்ளேலாம் நம்மளுடைய யூடியூப்பு இதெல்லாம் ஐடியெல்லாம் கொடுத்து நிறையா வேலை சரியா, அதெல்லாம் கொடுத்து ஒரு அட்மின் தான் எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. அதை விட்டுட்டு உனக்கு மானிடேஷனே ஆகலை, வாட்ஸ்அப்பும் முடியலை, எனக்கு மட்டும் ஏன் போனஸ் வரல, ஏன் சொல்லித்தரலேன்னு கோவிக்கிறியம்மா. இதெல்லாம் தப்புமா, தப்பு சரியா. நான் ஓயாமல் சொல்கிறேன், திரும்ப திரும்ப என்கிட்ட பொண்ணடிச்சு கேட்குறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ, அதில் என்னை திட்டுற. நீ எல்லாம் தெளிவாக இருக்க, எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேறேன்னு கேவலமாக பேசுகிறேன். உனக்கு நான் என்னென்னா சொல்லி கொடுத்துருக்கேன், எது சொல்லி கொடுத்தாலும் உனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற இல்லையா. ஏதாவது ஒரு அட்மின்கிட்ட இப்போ தான் 199 ரூபா ஜிபி பண்ணாலே நமக்கு சொல்லித்தராங்க. அது சும்மாலாம் நம்ம இது பண்ணலை. 199 ரூபா நான் ஜிபியை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்பில் அதில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை தொடுங்க, அதை தொடுங்க அப்படின்னு சொல்லி கொள்ள நேரமாக தொட்டு அப்புறமேட்டுக்கு நான் சைனப்புன்னு சொன்னால் கையெழுத்து போடுற மாதிரி அந்த சைனப்புன்னு ஒன்று வரும். அதை தொட்டால் யூடியூப் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், நீங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கோங்கன்னு தமிழ்லே வந்துச்சுன்னா. அப்புறம் ஒரே ஒரு சேனல் மட்டும் பார்த்தேன், நான் போனஸ் வாங்கிட்டேன் 1700 அப்படின்னு சொன்னாங்க. என்னடா, நம்மளும் தானே வீடியோ போடுறோம், நம்மளும் தானே சைன்அப் பண்ணோம், நமக்கு போனஸ் வரலையேன்னு சரின்ட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். ஆனால் நேற்று வாழ்த்துக்கள் திருப்பாலை வளர்மதி, உங்களுக்கு போனஸ்ஸு 1200 கிடச்சிருக்குன்னு யூடியூப்பு மெயில் அனுப்பிச்சி விட்டாங்க. அதை நானாகவே தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி தான்ப்பா, யாரும் எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தில் பிறக்கவும் இல்லை வரவும் இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தான் ஒன்றுமே தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த சேனல் ஏன் வியூவர்ஸ் போகலைன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன் தெரியுமா, நான் செல்லு மாற்றும் போது நான் பாஸ்வேர்டு சொல்லுவாங்கள்ல, அந்த பாஸ்வேர்டு என்னான்னு தெரியலை. அது என்னான்னு தெரியலை, அதனால் அந்த செல்லு கடைக்காரன் மாற்றி போட்டு விட்டோன்னா அது புது சேனல் மாதிரி வந்துருச்சு. ஆனால் மானிடேஷன் சம்பளம் அதெல்லாம் போகலை, அது கரெக்டாக நின்றுக்கிருச்சு. ஆனால் என் சேனல் புது சேனல் மாதிரி வந்துருச்சு. அதனால தான் இப்போ புது சேனல் மாதிரி வியூவர்ஸே லைவில் கொடுக்க மாட்டுது. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஷார்ட் வீடியோவில் எதுலேயுமே கொடுக்க மாட்டுது. அதுக்கு ஒரு காலம், நல்ல காலம் பிறக்காமலாம் போகாது. என் செல்லு ப்ராப்ளம் கிடையாது, எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, கரெக்டாக தான் வச்சுருக்கிறேன், கரண்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் புது சேனல் எப்படி ஒரு பேர் 2 பேர் 3 பேர் இப்படி வருவாங்களோ அது மாதிரி தான் எனக்கு வியூவர்ஸ் போக மாட்டுது. யூடியூப் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், நான் பாஸ்வேர்டை மாற்றியே இப்போ எப்படியும் 6 மாதம் இருக்கும், கொஞ்சம் எனக்கு வியூவர்ஸ் விடுங்க சார். முதல்ல நிறையா கொடுத்துருந்தீங்க, ஏன் தப்பு, பாஸ்வேர்டை மறந்துட்டேன். அதனால் நீங்கள்
வாட்ஸ்அப் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா முடிக்க போகிறீங்கன்னா ஆதார் கார்டு, பான் கார்டு, அதுலலாம் அட்ரஸ்ஸு, பேர், ஸ்பெல்லிங்கு, தப்பு கிப்பு அட்ரஸ் மாற்றிக்காது இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போயே சரி பண்ணி வச்சுக்கிட்டு மானிட்டேஷன் போய் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்பு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஆதார் கார்டு, பான் கார்டெலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டான ப்ரூஃப் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு யூடியூப்பு பெர்சனல் நம்பரு இப்படி அங்கேருந்து நமக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸ்பீட் பேக்கில் அனுப்பிச்சி விடுவாங்க. அது வந்து போஸ்ட்மேன் வந்து தருவாங்க. அதை யார்கிட்டையுமே காமிக்கக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது. அதை பத்திரமா வச்சுக்கிறணும். அதெல்லாம் நிறையா வேலை இருக்குது. சரிங்களா? என்னால் யாரும் கோவிக்காதீங்கப்பா. மானிட்டேஷன் ஆனால் தான் போனஸ் தருவாங்க, சம்பளம் தருவாங்க, சூப்பர் சாட் போட்டாலும் ஏறும். இப்படியெல்லாம் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதனால் என்னைய கோவிக்காதீங்க. உங்களுக்கு நான் நல்லா சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? என்னைய யாருமே நல்லவங்களே இல்லை, பழகுறவங்க பூரா கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? நீயே சொல்லு. நானே எவ்வளோ வியூவர்ஸ் போகாமல் கவலையில் இருக்கேன். ரொம்ப நொந்து போயிருக்கேன். காலையில் வியாபாரத்துக்கு போனால் மழையான மழை, அப்புறமேட்டுக்கு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் விட்ட பிறகு அங்கே போய் அந்த தண்ணியாக கிடஞ்சில அதை கூட்டி தள்ளுனா ஐத்த கடைக்கார பொம்பளை வந்து என்ன இங்கிட்டு தள்ளுற அங்கிட்டு தள்ளுறன்னு எனக்கு கோவந்தான். அப்படியே நான் பேசாமல் விட்ட பிறகு அந்த வசூல் பண்ணுவார் பாரு, அவர் வந்தன்னு நல்லா கேட்டேன். நல்லா கேட்டேன். உனக்கு வந்து ஒரு பொதுவான மார்க்கெட்டு, தண்ணி நின்றுச்சுன்னா தண்ணி எங்கிட்டு போகுமோ அங்கிட்டு தானே தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை காலையில் தெரியுமா? இப்போ திருப்பி சந்தைக்கு போகலான்னு பார்த்தா மேகம் மோடமாக இருக்குது. இப்படிலாம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யூடியூப்லேருந்து அவ்வளோலாம் சம்பளம் வரல. இப்போ 2 மாதம் முழுசாக முடிஞ்சிருச்சு, 3ஆவது மாதம் பிறந்துருச்சு. சம்பளம் நீ ஏறலை, நீ சம்பளமே ஏறலை. எனக்கு போனஸ் வந்திருக்குன்னு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஆனால் அது 1200 எத்தனை டாலர்னு எனக்கு தெரியலை. இன்னும் ஏறலை. ஏறணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உங்களுக்கு படிக்கவே தெரியாட்டாலும் சரி, மக்கத்தடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மெயில் எம்முண்டு வரும் மேலே மெசேஜ், அதை எம்முண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை தொட்டு பாருங்கள். போய் தொட்டு பார்த்தா தான் அதுக்குள்ளே மெயிலில் என்ன எழுதி வந்திருக்கு. யூடியூப்பு நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ நமக்கு அப்பப்போ மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களையும் போய் பார்க்கணும். படிக்க தெரியலன்னா அவங்க வாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, நம்ம வாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே பேசாமல் போக வேண்டியதான். இது வந்து ஒரு பெர்மிஷனோட நடக்கிற யூடியூப்பு. சரிங்களா? அதனால் அதையும் நம்ம அப்பப்போ பார்த்தா தான்ப்பா நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும். இல்லாட்டி முடியாதுப்பா. நான் எல்லாமே கரண்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் பாஸ்வேர்டை கொஞ்சம் மாற்றினால கொஞ்சம் டிலே ஆகுது. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் பழைய மக்கள் பூரா எனக்கு இருக்காங்கல்ல, நிறையா பேர் இல்லை. அது பாஸ்வேர்டு மாறினால என் ஐடி வந்து எல்லாருக்கும் அன்சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கு. எல்லா பேர்த்துக்குமே நான் போய் பார்க்குறேன். புதுசாக போய் ஒரு சேனலை பார்த்தா, ஐயோ உங்களுக்குலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோமே அப்படின்னு திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அப்போ வந்தவங்களாம் இப்போ வரல, புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் எனக்கு பண்ணிடுங்க. நானும் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? பாய்.